மேன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கு, தொழில் செய்துக்கிட்டே இருப்பாங்க. தொழில்ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ காலதேவனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானா இருக்கக்கூடிய இப்பதாங்க மகரத்துக்கு வந்து ஒரு விடிவு காலமே பிறந்திருக்குன்னு சொல்லலாம். நல்லது நடந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி நல்லது நடந்துச்சு? ஏன்னா நல்லது நடந்ததுன்னு சொல்றீங்க, எப்படிங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப சனி பகவான் இவ்வளவு நாளா 2.5 வருஷ காலமா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருக்கும்போது அது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து 7.5, அதாவது குடும்ப பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தேவையில்லாம நம்ம வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு தன்மை, இந்த மாதிரி குடும்பத்தின் மூலியமா அனுபவிக்கக்கூடிய தன்மையில நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப அந்த ராசிக்கு அதிபதி வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு குடும்ப 7.5ங்கிறது விலகிருச்சு. குடும்ப 7.5ங்கிறது விலகிருச்சு. 3ஆம் இடம் தைரியம் வீரியஸ்தானத்துக்கு போயிட்டு இப்ப உங்களுக்கு வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை. அதாவது மகர ராசிக்காரங்க இவ்வளவு நாள் நம்ம என்னடா உழைச்சோம் பண்ணணும், எதுவுமே நமக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு இதா இல்லையே, உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே அப்படின்னு நீங்க வந்து புலம்புனதெல்லாம் எதனாலன்னு கேட்டா சனி பகவான் 2ல இருந்தனால தான். அப்ப இன்னுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் போய் 3ஆம் இடத்துக்கு போனதுனால, வாக்கிய ரீதியா போயிருக்கிறதுனால இப்ப சேர்க்கை பெற்றது யாரோட போய் சேர்க்கை பெற்ற அவங்க சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது உங்களோட தொழிற்சானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சம் பெற்றிருக்குது. சனியோட சேர்க்கை பெற்றிருப்பதுனால தொழிலும் நல்லா இருக்கும், பூர்வ புண்ணியும் நல்லா இருக்கும், குழந்தைங்களோட ஆரோக்கிய நிலையும் நல்லா இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்குலாம் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய புத்திர செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறையக்கூடிய தன்மை, குழந்தைங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தைங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இனிமே அவங்களுக்கு எல்லாம் எந்த இது வராத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு இனிமே ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். குடும்பஸ்தானம் வந்து ஒரு மேன்மைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. அப்போ பொருளாதார நிலையை ஒரு வருமானத்தையும் கொடுக்குங்க. பொருளாதார நிலையை ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானாதிபதி 6க்கு போனால உங்களுக்கு முயற்சி மூலியமாக வேலையிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிற்சானமும் நல்லா இருக்கு. ஏன்னா வேலை ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற கருத்தை இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பதான் உங்களுக்கு குடும்பச்சனி விலகி இருக்குது. இனிமே உங்களுக்கு குடும்பத்தின் மூலியமாக மேன்மையை கொடுக்கும், பொருளாதாரத்தின் மூலியமாக மேன்மையை கொடுக்கும். உங்களோட பிரச்சனை எது இருந்தாலும் இனிமேல் சரியாகக்கூடிய ஒரு